காம்பினேஷன் ரியாக்ஷன். நமக்கு அதில் இருக்கு காம்பினேஷன் அப்படின்னா நமக்கு ஏதோ ரெண்டு பேரில் ரெண்டுக்கு மேற்பட்ட 2 or more substance combine to form, இதான் முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா சிங்கிள் ப்ராடக்ட். ரெண்டோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய ரியாக்டன்ட்டோ கம்பைன் ஆகி நமக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை கொடுத்தாதான் அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டெஃபினிஷன் இது போனது when 2 or more substance combine to form a single product. அதனால வச்சுக்கோங்க சார் ஜெனரல் ஃபார்ம் கொடுத்துருக்க பாருங்க A plus B இந்த ரெண்டும் கம்பைன் ஆகி C அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தருது. திஸ் இஸ் சிங்கிள் ப்ராடக்ட். அப்ப இது வந்து ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனுடைய ஜெனரல் ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரியாக்ட் இந்த கம்பைன் ஆகி நமக்கு வாட்டர் அப்படின்ற ப்ராடக்ட் கொடுக்குது, சிங்கிள் ப்ராடக்ட் கொடுக்குது. அதனால இது காம்பினேஷன் ரியாக்ஷன். இன்னொரு ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்னிங் ஆஃப் கோல் எரிக்கிறாங்க. எரிக்கும் என்ன ஆகும்? கார்பன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு and liberate என்னதுமா ஹீட் எனர்ஜி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது நமக்கு ஹீட் லிபரேட் ஆச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அதாவது ஹீட்டை அப்சர்வ் பண்ணுச்சு, எனர்ஜியை சரௌண்டிங்ல இருந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது என்னதுன்னா எண்டோதெர்மிக் சொல்லுவோம். ஸோ இது வந்து சரௌண்டிங்க்கு வந்து எனர்ஜியை கொடுத்துச்சு அப்படின்னா அது எக்ஸோதெர்மிக் சொல்லுவோம். அப்போ ஆல் பர்னிங் ரியாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸோதெர்மிக்காக தான் இருக்கும். ஓகேவாமா? ஸோ கார்பன் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் இட் ஃபார்ம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு சிங்கிள் ப்ராடக்ட் தான். இது ஹீட் எனர்ஜியா லிபரேட் ஆகுது. ஸோ இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் தான் வருது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதனால இது காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குயிக் லைன் கால்சியம் ஆக்சைடு ரியாக்ஷன் வித் வாட்டர் இட் ஃபார்ம்ஸ் கால்சியம் ஹைட்ரோக்சைடு. நமக்கு தெரியும் இந்த ரியாக்ஷனும் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். ஏன் அப்படின்னா ஹீட் எனர்ஜியை லிபரேட் பண்ணுது.